ரயில் பாலத்தை திறந்து வைத்து நேத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் தமிழ ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. தமிழ் மீது இவங்களுக்கு அவ்வளவு பற்று இருக்குன்னா, எனக்கு எழுதக்கூடிய கடிதங்களில் ஏன் ஆங்கிலத்துல கையெழுத்து போடுறாங்க? அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வச்சிருக்கிறாரு பொதுப்படையா. இங்க இருந்து பிரதமருக்கு அதிகம் கடிதம் எழுதக்கூடிய அமைச்சர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தான் வரிசையில ஃபர்ஸ்ட் நிப்பாரு. அவர் என்னைக்குமே தமிழ்ல அழகா மு.க. ஸ்டாலின் அப்படின்னு தான் கையெழுத்து போடுறாரு. இதற்கு முன்னால் இருந்த திமுகவை சேர்ந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அழகா மு.கருணாநிதி அப்படின்னு தமிழ்ல தான் கையெழுத்து போடுவாரு. பேரறிஞர் அண்ணாவை பத்தி சொல்லவே வேண்டாம். தமிழ்ல தான் கையெழுத்து போடுவாரு. ஆனா நமக்கு பாடம் எடுக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பாருங்களேன், அவருடைய தாய்மொழியான குஜராத்தில கையெழுத்து போடுறது இல்ல. நரேந்திர மோடி அப்படின்னு ஹிந்தில தான் கையெழுத்து போடுறாரு. இதத்தான் பாஜகவுடைய இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்றோம். அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னால முதல்ல நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறத கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க சார். இப்படி பொய் சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மொக்க வாங்குறதே இந்த மனுஷனுக்கு பொழப்பா போச்சு. இன்னைக்கு சமூக வலைதளங்களை இவரை வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.